அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே நிமிடம் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அது என்ன வார்த்தை, அதை எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்விட்ச் வேர்ட்னா என்னன்றத நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட். தமிழ் மற்றும் சமஸ்கிருதம்ல எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளை மந்திர சொற்களாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதை தொடக்கூடிய வார்த்தைகள் இவை. முழு நம்பிக்கையோட அமைதியான மனநிலையில் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடனடியாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை வேற எந்த லாங்குவேஜ்லயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுங்க, மொழிபெயர்க்க கூடாது. இங்கிலீஷ்ல மட்டும் தான் பயன்படுத்தணும். ரொம்பவுமே சிம்பிளான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடன் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குமோ, இந்த நாள் எப்படி போகுமோன்ற ஒரு பயம், விரக்தி, கவலை எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த வார்த்தையை நீங்க தவற விடாதீங்க. தினமும் இப்ப நம்ம பார்க்க போற மாதிரி இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில தினம் தினம் அற்புதமும் அதிசயங்களும் நடக்கும். உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சம்பவங்கள் தினம்தோறும் நடந்துகிட்டே இருக்கும். அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கா இருக்கிறதுனால நீங்க எந்த கிழமை எந்த நாள் வேணாலுமே இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை நீங்க சொன்னாலே போதும். 1 minute நீங்க இந்த வார்த்தையை சொன்னாலே போதுங்க. எந்த நேரத்தில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எப்போ நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. நீங்க பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கக்கூடிய நேரமாக பார்த்து 1 நிமிடம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். நீங்க ஒர்க் பண்ற இடத்துல சொல்லலாம், அல்லது நீங்க வீட்டில் கூட சொல்லலாம். படுத்துக்கிட்டு சொல்லுங்க, உட்காந்துட்டு சொல்லுங்க, உங்களுடைய விருப்பம். ஆனால் அமைதியான மனநிலையில நீங்க சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்னு கவுண்டிங், அதாவது எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. அதனால வேக வேகமா இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. பொறுமையா உணர்ந்து நீங்க சொல்லணும். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும். எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க சொல்லலாம். குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டு வாங்க. நீங்க எதிர்பார்க்காத வகையிலான அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் உங்களுக்கு ஏற்படும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. தினமுமே சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு இது. இருந்தாலும் குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் கண்கூடா உங்களுக்கு தெரியும். லைஃப் லாங் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திட்டே வாங்க. சரி, வாங்க அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ப்ளூ சஃபயர், ப்ளூ சஃபயர், ப்ளூ சஃபயர். அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான வார்த்தை இது. ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அர்த்தம் நமக்கு தெரிந்து பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் மற்றும் தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த மெத்தடையும் சேர்த்து ஃபாலோ பண்ணலாம். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால பெண்களாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. உற்சாகமான மனநிலையோட சந்தோஷமா இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. கரெக்டா 1 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. 5 நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். ஆனால் குறைந்தபட்சம் 1 நிமிடமாவது இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். எந்த ஒரு குறிப்பிட்ட தேவைக்காகவும் நோக்கத்திற்காகவும் இந்த வார்த்தை கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த விஷயம் நடந்தால் சந்தோஷமோ மகிழ்ச்சியோ அந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எது நடந்தால்
நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அது போன்ற சம்பவங்கள் நடைபெறும். அது சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் அல்லது ரொம்ப பெரிய விஷயமாகவும் இருக்கலாம். பட் மேஜிக்கலா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.